வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு புதிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, சசிகலாவா அல்லது திமுகவா? என்ன முடிவெடுக்கப் போகிறார் ஓபிஎஸ்? ஓபிஎஸ்ஸுக்கு திமுகவில் கிடைக்கும் பதவி, அவர் ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவிற்கு வந்தால் அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால், அவர் வந்து தனித்து ஒரு அணியை ஆரம்பிக்க போறார். ஒரு கட்சிய ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைக்க போறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இல்ல இல்லங்க அவர் சசிகலா ஆரம்பிக்கிற கட்சியில இணைய போறார். அதிமுக வாக்குகளை பிரிப்பதுதான் திமுகவின் நோக்கம். அதை செய்வதற்காகத்தான் ஓபிஎஸ்ஸ பயன்படுத்துகிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்படும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார்? சசிகலா அணியில் சேர்ந்து சசிகலா அவர்களுக்காக பாடுபட போகிறாரா? அல்லது தான் ஒரு தனியான ஒரு அணியை ஆரம்பித்து திமுகவோட கூட்டணி வைக்க போறாரா? அப்படின்னு ஒரு கேள்வி. அதெல்லாம் இல்லங்க. அவர் வந்து திமுகவிலே ஜாயின் பண்ண போறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவுல தேமுதிக உள்ளே வந்து விட்டது. ஆல்ரெடி கமலஹாசன் உள்ளே இருக்காரு. ஓபிஎஸ் வந்துட்டார் அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவரு டிடிவி தினகரனையும் ஏத்துக்கிட்டாரு, சசிகலாவை ஏத்துக்கிட்டாரு. பட் சசிகலாவோட ஃபேக்டருக்காகத்தான் இவரு டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியோட சேர்ந்தாலும் பரவாயில்ல, இவங்க சசிகலா வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. செங்கோட்டையில இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு, இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு அவரு தாவேக்காகவே போயிட்டாரு. தாவேக்காக்கு போயிட்டு ஓபிஎஸ், டிடிவிலாம் என்னோட அணிக்கு வருவாங்க. தாவேக்காக்கு வந்து கூட்டணி வைப்பாங்க நான் நினைச்சேன். அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லும்போது, காலத்தின் கட்டாயத்தாலும், சில பல நெருக்கடிகளாலும் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணியிலே போய் சேர வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி வந்து ஒரு அ தீய சக்தி. அவரெல்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு, எப்படி எடப்பாடி ஏத்துக்கொண்டார் அப்படின்னா, பாஜகவோட பிரஷர் அப்படிங்கிறது உலகறிந்த ரகசியம். அதேபோல அன்புமணி அவர்களுக்கும் சில பல வழக்குகள் இருக்கிறதுனால அவரும் அந்த நெருக்கடிக்கு உள்ளானார். அவருமே பாஜக அணியில போய் சேர வேண்டிய கட்டாயம். மற்றவர்கள்லாம் கட்டாயம் இல்லை. இப்ப தேமுதிகவை நீங்க நெருக்கடியே குடுக்க முடியாது, பாஜக. ஸோ அதனால அவங்க நெருக்கடி குடுக்க முடியாத இடம். ஆனா அவங்க நெறைய 15 இடங்கள் மேல கேட்டாங்க. எடப்பாடி குடுக்க முடியாதுன்ட்டாரு. எடப்பாடி குடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஒரு ராஜ்யசபா வேற கேட்டாங்க. ராஜ்யசபாலாம் யோசிச்சே பார்க்க முடியாது. எங்கள்ட்ட இருக்கிறது 2 தான். நான் 1வது குடுத்தாலும் இல்ல, என் கட்சிய நான் காப்பாத்த முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ அதனால வந்து தேமுதிக வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணிக்கு வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதெல்லாம் ஓகேங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்துல இருக்க அந்த ஒரு சின்ன அலுவலகத்தை சந்தித்து பொக்கே குடுத்தாரு. அதுக்கு பிறகு அவர் பேட்டி அளித்தார். என்ன பேட்டி அளித்தார் என்றால், திமுக அரசாங்கம் 5 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டது. அது மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பேட்டி குடுக்குறாரு. என்னங்க அநியாயமா இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. அதுதான் உண்மை. என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரு சா என்னது சாட்சிக்காரன் க சா என்ன சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி திமுக பக்கமே வந்துட்டாரு. அவர் போராடி பார்த்தாரு. எவ்வளவோ போராடினாரு. நான் என்ன அதிமுக தொண்டனாக சேர்த்துக்கோங்க. எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். அதிமுக உறுப்பினராவே நான் செத்து போறேன் அப்படின்னாரு. இப்படிலாம் சொன்ன பிறகும் கூட, நான் ஒரு மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர சேர்த்துக்கவே மாட்டோம்னு ஒத்த கால்ல நிக்கிறார். சசிகலா அவர்களும் அதே நிலைதான். அதனால இதை எடப்பாடியை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக திமுகவை அவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறாரா? அல்லது ஒரு கூட்டணி அமைச்சு 2, 3 சீட்டு குடுத்தா கூட பரவாயில்லங்க. நிக்க வைங்க அப்படின்னு சொல்லி பண்றாரா? ஏன்னா, அவருக்கு ஒரு 3, 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாலே போதும். மிகப்பெரிய அளவுல அவரு தன்னுடைய ஆளுமையை ஆரம்பித்து விடுவார். அதுதான் அங்க மிக முக்கிய காரணம். அவருக்கு 5, 6 சீட் குடுக்குறாங்களா, இல்ல 3 சீட் குடுக்க போறாங்களா, இல்ல திமுகல வந்து ஐக்கியமாக போகிறாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சசிகலா அவர்களை போய் சந்திச்சார். யார் ஓபிஎஸ்ஸோட தீவிர ஆதரவாளர் அவர். நான் எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 10, 15 பேர் தான் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அவர் பேர மறந்துட்டேன். அவர் வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்னு ஓபிஎஸ் ஆதரவாளரோட எம்எல்ஏ. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். சிறப்பா ஆட்சியை கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி அப்படின்னாங்க. அதேபோல நம்ம பாமக ராமதாஸ் அணி, மணின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரு. நாம் எல்லோரும் பிரியா விடைபெறுகிறோம் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசினார். பிரியா விடைபெறுகிறோம்னா சட்டமன்றத்தோட கடைசி கூட்டத்தொடர். இந்த 5 வருடங்களோட எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் கூடுகின்ற கடைசி நாள் அது. அது நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டார் முதல்வர் அவர்கள். நம்ம அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வர்றோமா இல்லையா? அடுத்த வருஷம் எம்எல்ஏக்களாக வர்றோமா இல்லையா? இதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம எல்லோரும் மறக்க முடியாத நிகழ்வுகளை இந்த 5 ஆண்டுகள்ல வச்சிருந்தோம் அப்படின்னாரு.
ஸோ அதில் தான் இவருக்கு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். இதனடா பெரிய கூத்தா இருக்கு. இவர் என்ன திமுக போய் சேர்ந்துட போறாரா? இல்ல கூட்டணி வைக்க போறாரா? என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. பட் சசிகலா அவர்களோடு சேர்ந்தால் நமக்கு என்ன பலன்? திமுகவோடு சேர்ந்தால் நமக்கு என்ன பலன்? அப்படிங்கிறத தீவிரமாக ஓபிஎஸ் அவர்கள் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் சரியான ஒரு முடிவெடுத்து விட்டார். இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவர் திட்டமிட்டபடி திமுகவோடு கூட்டணி சேரப்போகிறார் அல்லது திமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துடும். ஸோ ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சசிகலா அவர்கள் தனியாகவே போட்டியிட்டு அதிமுக போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 24ஆம் தேதி வரும் செவ்வாய்க்கிழமை, இன்னும் 3 நாள் தான் நடுவில் இருக்கு. 3 நாள் கூட இன்னும் 2 நாள் தான் இருக்கு நடுவில். 24th பிப்ரவரி அவங்க ஏதோ ஒரு அறிவிப்பு, ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் நினைக்கிறேன், அன்னைக்கு பண்ண போறாங்க. ஸோ சசிகலாவோடு சேர்ந்தால் என்ன பலன் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம எம்எல்ஏ கூட ஆக முடியல அப்படின்னா, நாம் அரசியல் செய்யறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சில முடிவுகள் எடுத்திருப்பதாகவும், அவர் திமுகவை நோக்கி காய் நகர்த்துவதற்கான காரணம், அரசியலில் வெற்றி பெறாமல் இருந்தால் பிரயோஜனமே கிடையாது, அதனால நம்ம முதல்ல ஜெயிச்சிரும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும், அவர் ஏதோ ஒரு சில விஷயங்கள ஒரு குழப்பமான மனநிலை, நம்ம எல்லாருமே கைவிட்டு போயிட்டாங்க, தான் தனியா இருக்கும், ஒரு சில ஆதரவாளை தவிர நிறைய பேர் எல்லாரும் வெளில போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், வைத்திலிங்கம் ஆகட்டும், எல்லாமே வெளில போயிட்டாங்க. இவரு ஜேசிடி பிரபாகர், ஏகப்பட்ட பேர் வெளில போயிருக்காங்க. செங்கோட்டையனே இங்க வரேன்னு சொல்லி தான் அங்க போய் தாவைக்கலை போய் சேர்ந்துட்டாரு. ஜேசிடி பிரபாகர் தாவைக்கலை போய் சேர்ந்துட்டாரு. கூப்பா கிருஷ்ணன் இவருடைய எடப்பாடி கிட்டே போயிட்டாரு நினைக்கிறேன். இல்ல கூப்பா கிருஷ்ணன் இதுக்கு வந்துட்டாரு, தாவைக்கா வந்துட்டாரு நினைக்கிறேன். வேறு சில எம்எல்ஏக்கள் ஒருத்தர் 2 பேர் அங்க எடப்பாடி கிட்டே போயிட்டாங்க நினைக்கிறேன். இப்படி பல நிகழ்வுகள்ங்க. வரும் ராஜ்யசபா தேர்தல்ல ஒரு சீட் வந்து தம்பிதுரை கொடுக்கலன்னா அவரே பிரச்சனைக்குள்ளாவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் அதிமுகலையும். ராஜ்யசபா கொடுத்ததுனாலதான் தேமுதிகவே வந்து திமுக கிட்ட வந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்படி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பட் திமுக என்ன செய்ய போகிறது அப்படிங்கறத இங்க கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஓபிஎஸ்ஐ தன் வசம் வைத்துக் கொண்டு சில காய்களை நகர்த்துகிறது. அதாவது இங்க வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதிமுகவை அடியோடு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது திமுக பாஜக கேட்டீங்கன்னா பாஜக தான். ஏன்னா கூட இருந்தே குழி பறிப்பதில் வல்லவர்கள் பாஜகவினர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை தாண்டி திமுகவுடைய வெற்றி வியூகம் கிட்டத்தட்ட சக்கர வியூகம் மாதிரி வச்சுட்டாங்க. உள்ள வர வெளில போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு. இப்ப நீங்க ஓபிஎஸ் உள்ள வராரு, தேமுதிக உள்ள வருது. ஏன்னா யாரெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போவாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. சோ முதலமைச்சர் அவர்கள் மிக மெதுவாக காய் நகர்த்தி கொண்டிருக்காரு. நீங்க ஓபிஎஸ் உள்ள வந்ததும் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகம். தேமுதிகவும் அங்க இருந்தாங்க, அவங்க எப்படி இங்க வந்தாங்க? சோ காங்கிரஸுக்கே ஒரு காய் நகர்த்தல் தான். காங்கிரஸுக்கு 20 சீட் கிடையாதுங்க, 20 சீட் தான். மீதி 8 சீட் வந்து தேமுதிக கொடுக்க போறாங்க. ஏன்னா இதுக்கு மேல 28 சீட்டு 30 சீட்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸே வரலன்னா நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு முதலமைச்சர் வந்து விட்டதாகத்தான் தெரிகிறது. ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் திமுக வந்து தனக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற வேண்டிய கட்டாயம். ஏன்னா அதிமுக அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படியாவது அதிமுகவில் இணைஞ்சிடணும் அப்படின்னு படாத பாடுபட்டார். அதிமுக உரிமை மீட்பு குழுனே ஒன்று வச்சிருந்தார் தனியா. அதுல இருந்தவங்க எல்லாம் பிச்சு ஓடி போயிட்டாங்க, வேற வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறார். அது திமுகவுடன் கூட்டணியா அல்ல திமுகவிலேயே இணைய போறாரா அல்ல சசிகலாவோட போக போறாரா அப்படிங்கிறது 2-3 நாட்களில் தெரிஞ்சு 24ஆம் தேதிக்குள்ள நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிடும். பட் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு அப்படின்னா அவர் வெற்றியாளராக இருக்க வேண்டும். அரசியல் நீங்க வெற்றியாளராக இல்ல, நீங்க ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிச்சு தோத்துட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் உங்களை சீட்டவே மாட்டாங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஆள் இருக்காரு, யார் சொல்லுங்க பார்ப்போம்? யாரு? நம்ம ராயபுரம் தொகுதியோட முடிசூடா மன்னன் ஜெயக்குமார் அவர்கள் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, பேட்டியே இல்ல. ஸோ நீங்க அரசியல்ல தோத்தீங்கன்னா காணாம போயிருவீங்க. அதுதான் அங்க முக்கியம். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் அதற்காக சில முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கிறார். என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இன்று இரவு நம்ம லைவ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.